இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லேயே வந்துட்டு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வாங்குறதுக்கான ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா லெசிபே. ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் லோன் அப்படிங்கிற நேமில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் வந்து நமக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி வந்து கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட லெசிபே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும். எக்ஸ்பிரஸ் லோன் அப் டு 5 lakh அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து எந்த ஒரு பேப்பர் ஒர்க்குமே வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ரீபேமெண்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 மந்த்லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 60 மந்த் வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து கொடுக்குறாங்க, 60 மாதம் வரைக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 12%லேருந்து அதிகபட்சம் 36% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டும். ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3%லேருந்து அதிகபட்சம் 6% வரைக்கும் நாங்கள் ப்ராசஸிங் ஃபீயும் சார்ஜஸ் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான லோன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த பின்கோடு நம்பரை இங்கே என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப், இதில் நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு மந்த்துக்கு எவ்வளோ இன்கம் வருமோ அந்த அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசனுக்காக இந்த லோனை வந்து எடுக்கிறீங்க. ஒவ்வொரு ரீசனுக்காக நம்ம லோன் வாங்கும், எஜுகேஷன், மெடிக்கல் பர்பஸ், இல்லை பிஸ்னஸ், ட்ராவல். ஸோ இதில் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் எடுக்கிறீங்களோ அந்த ரீசனையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதையும் டிக் பண்ணி விட்டுட்டு செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நான் இப்போ செக் எலிஜிபிலிட்டி கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து செக் எலிஜிபிலிட்டி வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கான லோன் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. இன்கேஸ் நமக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரிஜெக்டடும் ஆகலாம். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிரெடிட் லிமிட் வந்து 60,000 ரூபாய் நமக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து லோன் எடுக்கிறது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் மற்ற அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது இதில் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க. ப்ராசஸிங் ஃபீ வந்து எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% ஆஃப் லோன் அமௌண்ட். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் லோன் எடுக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டில் 3% அமௌண்ட்டை இவங்க வந்து ப்ராசஸிங் ஃபீயாக வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம 60,000 ரூபாய் லோனை எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து 1,800 ரூபாய் வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க. அதுக்கான டேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 324 ரூபா. டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 2,124 ரூபா நமக்கு வந்துட்டு நம்மளோட அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டிலேருந்து டெபிட்டட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் மட்டும்தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ப்ராசஸிங் ஃபீ ப்ளஸ் டேக்ஸ் இந்த 2 அமௌண்ட்டும் சேர்த்து இந்த 60,000 ரூபாய் லோன் அமௌண்ட்டிலேருந்து நமக்கிட்ட டெபிட்டட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த லோனை வந்து எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கான அந்த டைமிங் எவ்வளோ டைமில் நீங்கள் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அதை வந்து இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட்டை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 3,000லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து லோன் வந்து எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இதில் வந்துட்டு மினிமம் இஎம்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மந்த்லேருந்து அதிகபட்சமாக 18 மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைமிங் வந்து கொடுக்குறாங்க. அதாவது அதிகபட்சமாக 1.5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 வருஷம் வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு மாதத்துக்கு 4,024 ரூபா பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 18 மாதத்துக்கு எவ்வளோ பே பண்ணுறீங்க அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு மாதத்துக்கான இஎம்ஐயை 4,024 ரூபா பே பண்ணுறோம் அப்படின்னா 1.5 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 72,432 ரூபா நம்ம வந்துட்டு பேமெண்ட் வந்து பண்ணுறோம். ஸோ இது வந்து மற்ற அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது வட்டி வந்து கம்மி தான். மற்ற லோன் அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அநியாய வட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். பட் ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது வட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மின்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு ஒர்த்து அப்படின்னு தோணுச்சுது அப்படின்னா வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 58,000 ரூபா தான் வந்து கைக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். அப்படின்னா நம்ம வந்து 1.5 வருஷத்துக்கு வட்டியாக பே பண்ணக்கூடிய அமௌண்ட் ப்ராசஸிங் ஃபீ ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் சேர்த்து பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 14,432 ரூபா கிட்ட நம்ம வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பே பண்ணுறோம். இது வந்து எக்ஸாக்ட் அமௌண்ட் கிடையாது. ஸோ நான் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போது இதில் வந்து நம்ம லோன் எடுக்கிறது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒர்த்துன்னு தோணுச்சுது அப்படின்னா
அப்படின்னா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த லோன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக நம்மளுக்கான லோன் அமௌண்ட் அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கான டேமையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் இஎம்ஐ ஃபார் 18 month அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே இந்த அமௌண்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிடும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து லோன் எடுக்கிறது ஜஸ்ட் 2 minutes நீங்கள் வந்து லோன் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.